வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பதிவுங்க. என்னென்னா, குழந்தைங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக் பாக்கெட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து புஷ்ஷுன்னு இருக்கும். ஆனால் அத்தனை தீனி கிடையாதுங்க, உள்ள காற்று தான் இருக்கும். அதை சேர்த்து தான் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டீப் மருந்து இல்லைங்களா, நம்ம கை கால் வலிக்கு போகிற டீப் மருந்து, புண்ணுக்கு போகிற டீப் மருந்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும், உள்ள காற்று தான் இருக்குது நிறையா. அதையும் சேர்த்து தான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறேங்க. இது கூட பரவாயில்லைங்க. இதில் இன்னொரு தப்பு நடந்துட்டு இருக்குதுங்க. என்னன்னா, நாம் இப்படி மூடி கழட்டிட்டு இப்படி புண்ணுக்கு வச்சு நம்ம ஓட்டை போடுவோம். ஓட்டை போட்டு தான் அழுத்தி எடுத்து நம்ம மருந்து யூஸ் பண்ணுவோம். இது என்ன ஆகுனா, நம்ம மருந்தை யூஸ் பண்ணதுக்கப்புறம் மூடிட்டு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, எல்லா மருந்து வெளியே வந்துடும். உள்ளே இருக்கிற ஏரை பிச்சுக்கிட்டு, இந்த மூடி பிச்சுக்கிட்டு உடச்சிட்டு கூட வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் திறந்தீங்கனாக்கா ஃபுல்லாக மருந்தாகவே இருக்கும், வேஸ்ட்டாக போயிடும். இது ஒரு தப்புங்க. நாம் காசு கொடுத்து வாங்குகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருந்து வேஸ்ட்டாக போகுது. இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. என்னென்னா, நாம் ஓட்டை போடுறதுக்கு முன்னாலேயே இப்படி சைடில் ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா நம்ம முன்பக்கம் ஓட்டை போட்டுட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா, இந்த ஓட்டை வழியாக ஏர் வெளியே போயிருங்க. மருந்து அடுத்த நாள் வந்து இதில் வழியாக வெளியே வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த ஓட்டை வழியாக ஏர் வெளியே போயிருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மருந்து கொஞ்சமாக தான் வெளியே வரும், அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. அதே மாதிரி தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. நீங்களும் இது மாதிரி டீப் மருந்து யூஸ் பண்ணுறவங்க நிறைய வேஸ்டேஜ் ஆகுதுனாக்கா, நான் சொன்ன மாதிரி சைடில் ஏதாவது ஒரு பக்கம் ஓட்டை போட்டுட்டிங்கனாக்கா ஏரெல்லாம் வெளியே போயிடும், மருந்து வேஸ்ட்டாக போகாதுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நன்றிங்க. அடுத்து சந்திக்கலாங்க.